ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு 7 டேஸில் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் மூமெண்ட் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி ஏஞ்சல் என்ன ஒரு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருக்குது ஏஞ்சல்கிட்ட அப்படின்னா அந்த ப்ரேயரையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் என்கேஜ்மெண்ட்டுக்கான அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தெரியுது. நிறைய பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான முயற்சிகளை 2 பேருமே செய்ய போகிறீங்க. அதுக்கான நல்ல சூழ்நிலை ஏற்பட போகுது. சில பேர் திருமணத்துக்கான டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு சிலர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஒரு சிலர் திருமணம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ கரண்டில் உங்கள் நபரால் நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நடந்து அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு எனக்கு சரியான தீர்வு கிடைக்குமா, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் நபர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டிவைன் கிட்ட கரெக்டாக இருக்க, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு என்னோட நபர் ஏன் இப்படி என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில தான் இந்த வாரம் ஓட போகுது. ஓகேவா? அதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னா, நீ சரியான இடத்துல இருக்க, சரியான விஷயத்துல நீ ஃபோக்கஸிங்காக இருக்க, உன் சைட் நல்ல சரியான நியாயம் இருக்குன்னா உனக்கான தீர்ப்பு தரப்படும். ஓகேவா? நீ இந்த வரும் வாரம் உனக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். பீஸ்ஃபுல்லாக நீ மெடிடேஷன் பண்ணு. உனக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது கரெக்டான ஒரு டைரக்ஷன் உனக்கு தெரியும். அதுக்கான சைன் கிடைக்கும் சில பேருக்கு. சில பேர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, மாஸ்டர் மாதிரி இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட்டாக இருக்கணும். நீங்களே உட்காந்து அப்படியே எல்லாமே வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி இந்த வரும் வாரம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பட்டிருக்க வழிகள் அந்த மாதிரி. ஒரு சிலர் எல்லாமே முடிஞ்சிச்சுரா என் லைஃப்பில், என்னை எல்லாமே டோட்டலாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க இந்த வரும் வாரம். வேண்டாம், அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது இந்த சோல் வந்ததுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்னன்னுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாரமாக இது இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி உங்களை பற்றின அந்த இதுவே மறந்துட்டீங்க சுத்தமாக. இதில் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மாட்டி ரொம்ப எமோஷ்னல் ஆன மாதிரி தெரியுது. எஸ், எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் 7 சக்ரா ஹீல் பண்ணுங்க. ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்க. தெரியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ இந்த சோக கீதம் பாடிட்டு இருக்காதீங்க. இதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜியை கொண்டு போய் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வரும் வாரம் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஹீலிங் செக்ஷன் வேணும்னா கூட நீங்கள் டிவைன் பாத்தில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் அந்த ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வெளியே வரணும் நீங்கள். சரியா? இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் ஒரு சிலருக்கு லவ் பாண்டிங் அமைய போகுது. நான் தான் சொல்லனே, ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட், ஒரு சிலர் பண்ணக்கூடிய அந்த இது டைமிங் இப்போ கைகூடி வருது. ஒரு சிலருக்கு நல்ல லவ் லைஃப் இல்லை மேரேஜ் லைஃப் அமைய போகுது. வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் இதை பார்க்குறவங்க யார் யார் என்ன ராசின்னு சொல்கிறேன். ஒரு சிலர் உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிற பீப்புள் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி. அப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அப்புறம் ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்துலையும் இருக்கீங்க.
ஸோ இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க அதிகமாக எமோஷ்னல் லாக் ஆகி உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வரும் வாரமும் அதை கண்டினியூ பண்ணுறீங்க. அதை செய்யாதீங்க. ஒரு சிலர் வந்து நீங்களே ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பீங்க, மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ட்ரெயினர், கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு லைனில் நிறைய பேர் தெரியுறீங்க. நீங்களும் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. மிதுனம், துலாம், கும்பம் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. அந்த டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது உங்களுக்கு ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது, ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் கிளாஸ் தேவைப்படுது, கிறிஸ்டல் ஹீலிங் தேவைப்படுது, ரேக்கி ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில் வாங்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பலனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் உங்களோட லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போக போகிறீங்க, ஏஞ்சல் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணாங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க, லைக் ஒன்று பண்ணுங்கள், சேனலுக்குள்ளே எங்கள் எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் இந்த வரும் வாரம் இந்த லவ் பாண்டிங் பற்றியும், லவ் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா லவ் பாண்டிங் பற்றி கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அன்பேலன்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங் எப்போ வந்து ஸ்டெபிள் ஆகும், எப்போவுமே ஒரு ஒரு போராட்டமாக இருக்குது. எப்போவுமே அதே மாதிரி திருமணமானவங்களும் சரி ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து இப்போ ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் படிப்பில் இப்போது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெடிடேஷன், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் தீர்க்க முடியாது. நீங்கள் ரொம்ப அவசரப்படாதீங்க, பேலன்சிங் வேணும். இந்த வரும் வாரம் இந்த 7 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கணும். சில பேர் அதாவது உங்கள் பார்ட்னரோட ஐடியா, இப்போ நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியே ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் வந்து அதாவது ஃபோக்கஸிங் ஒரே இடத்துல வேண்டாம், கொஞ்சம் கவனத்தை மாற்றுங்க. ஏன்னா இதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. அது டிவைன் கிட்ட விடுங்க, அவங்க ஹீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேவா? செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், பேஷண்ட் முக்கியம். ஏன்னா நம்பிக்கை புரிதல் இல்லாமல் சில பேர் இருக்கீங்க. இதுதான் பேலன்சிங் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இடம். அதை வந்து சரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜாப் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது தாராளமாக செய்யுங்க. இல்லை படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஃபோக்கஸிங் இல்லாமல் இருக்கீங்கன்னா அதில் கவனம் செலுத்துங்க. எதுலையுமே என்னால் கவனம் செலுத்த முடியலைங்க. ஒரு சிலர் எப்படிங்க என்னால் கவனம் செலுத்த முடியும்? டிவைன் எப்போங்க எங்கள் விஷயத்தை சரி பண்ணி தரப்போகிறாங்க? மெடிடேஷன் பண்ணுங்க செல்லங்களே. நீங்கள் இப்போ ரொட்டீனாக இருக்கக்கூடிய அந்த லைஃப்லேருந்து கொஞ்சம் எங்கேயாவது ஒரு தூரமான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அமைதியான ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நேச்சரோட கனெக்டிவ் ஆகுங்க. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கான சரியான ஒரு சஜஷன். ஓகேவா? சில செல்லங்கள் மேரேஜ் ஆனவங்களுக்கு இது, லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க நீங்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கேரியர் சக்ஸஸை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வரும் வாரம் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்துன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறார். ஓகேவா? சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த உறவு இருக்காது. உங்களை சில பேர் வந்து இந்த வரும் வாரம் கொஞ்சம் கவனம் வைங்க அந்த உறவுக்கிட்ட. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் மக்கள் நீங்கள் பார்க்குறவங்களே நீங்களும் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கலாம். ரொம்ப பொய் சொல்கிறது, ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அடி வாங்குவீங்க.
நாங்கள்ல நீங்கள் வந்து என்ன மேடம் வந்து அடி வாங்குவீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திரும்பி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லுங்களேன். அதனால் கவனம் தேவை. ஒரு சிலர் ஹீலர்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்கன்னா, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இந்த வாரம். ஓகேவா? உங்களோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மற்றவங்களுக்கு வந்து கைட் பண்ணக்கூடிய அந்த செக்டாரில் இருப்பீங்க. டாக்டர்ஸ் கூட அந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ்லாம் கூட இருப்பீங்க. உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ குடும்ப என்ன சொல்கிறதுன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா லோயர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் ஸ்ட்ராங்கானது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வாரம். ஒரு சிலர் நீங்கள் உங்களை விட வயதில் மூத்தவங்க இல்லைன்னா ஹையர் செல்ஃப் இந்த மாதிரி டிவைன் பவரில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்பை வாங்கணும். அவங்க வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும். குருமார்களை சரண்டர் பண்ணணும் இந்த வாரம். இது ஒரு சிலருக்கு. சில பேர் இந்த வாரம் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நினச்சி இந்த லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்து ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் அந்த உறவை பற்றி ரொம்ப வருத்தப்படுவீங்க. யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, அதை சொல்லவும் மாட்டீங்க. அது உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க. இந்த வாரம் அப்படி தெரியுது. அதுதான் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, சில தவறுகள் உங்கள் மேலேயும் இருக்குது, சில தவறுகள் அவங்க மேலேயும் இருக்கலாம். இப்போ ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா அவங்க தவறுகளை மன்னிக்குங்க. அடுத்தது என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை பற்றி பேசுங்க. இதுவே நீங்கள் ஒரு லவ் பாண்டிங்கில் இருக்கீங்க, இந்த மாதிரி நடந்து போச்சுன்னா அந்த தவறுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பு தான். உங்களோட தவறு என்னவோ அதை புரிஞ்சுக்கோங்க. அது திரும்ப ஏற்படாத மாதிரி நீங்கள் வந்து அடுத்தது என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் கூட நான் கொடுத்துட்ருக்கேன். அது கூட புக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ரைவேட்டாக, ஏன்னா இது கொஞ்சம் டெப்த்தாக போகுது. இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க சில பேர் வந்து ஃபீமேல் விடோவாக இருப்பீங்க. திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு சரியாகலை. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள் ஞாபகமாக. ஓகேவா? லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த ஹைப்பு பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதே நேரத்தில் உங்களோட எனர்ஜி உள்ளே வரும் பொழுது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் உள்ள கிடைக்கும். சரியா? ஏன்னா கார்ட்ஸ் எல்லாமே எனர்ஜி வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கோ அவங்களுக்குலாம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ரொம்ப லோயர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள், ஒரு குட் கர்மாவை சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுற அந்த புண்ணியமாச்சும் அது உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆஸ் அ குருவாக சொல்கிறேன். ஏன்னா கணக்கம்பட்டி அப்பா அந்த மாதிரி அவரோட இடத்துக்கு நோக்கி வந்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்துருக்குறாரு. அதே தான் நம்ம இங்கே வந்து ரீடிங் பார்க்குற உங்களுக்கு நான் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை சொல்லித்தரேன். அதை செஞ்சிங்கன்னா அது சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு பெரிய சக்ஸஸ் எப்போ நடக்கும்னா சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக நீங்கள் செய்யும்பொழுது ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? சின்ன சின்ன குட் கர்மாவை சேருங்க, அது பெரிய மலையாக மாறும். அப்போ அதோட ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.